மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வாரிசு விஷயங்களில் ஒரு கருத்து மோதலானது ஏற்பட்டு அது உங்களுடைய குடும்பத்தையே இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் குடும்பத்துக்குள்ளையும் தேடி கொடுத்து விட்டது. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் மற்றும் வாரிசுகளின் வளர்ச்சியை பற்றி கூறும் இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துள்ளது. மகரம் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறையும் போதோ அல்லது குருவின் வக்ர பார்வை 5ஆம் வீட்டின் மீது விழும் பொழுதோ வாரிசு விஷயங்கள், அவங்களுடைய எதிர்கால பொறுப்புகள் அல்லது பூர்வீக தொழிலை வாரிசுகளிடம் ஒப்படைப்பது குறித்து குடும்பத்தில் கடுமையான ஒரு கருத்து மோதல்களானது ஏற்படும். உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையை உங்களிடமோ பார்க்கக்கூடிய தொழிலையோ பிசினஸையோ உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்குள் அது தேவையில்லாத வாக்குவாதமாகவும் தேவையில்லாத கவலைகளையும் சண்டை சச்சரவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நடந்து கொண்டுமே தான் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். என் வாரிசு இந்த தொழிலுக்கு வரமாட்டான் என்று பிள்ளைகள் மறுப்பதோ அல்லது துணையுடன் பிள்ளைகளின் வளர்ப்பு முறை குறித்து சண்டையிடுவதோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். வாரிசுகளின் சில பிடிவாத போக்குகள் உங்களுக்கு மன உளைச்சலை தேடி கொடுக்கும். தசா புத்தியின் சாதகமற்ற அந்தரங்கங்கள் இந்த விவாதங்களை நீட்டிக்க செய்யுமே தவிர சுலபத்தில் சுமூகமான ஒரு முடிவை நோக்கி உங்களை அழைத்து செல்ல விடாது. எனவே இது உங்களுடைய மனதுக்குள்ள தீராத ஒரு பிரச்சனைகளையும் தீராத ஒரு கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பரம்பரை சொத்து, குடும்ப பொறுப்பு அல்லது வாரிசு உரிமைகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கலாம். யாருக்கு என்ன உரிமை என்ற ஒரு கேள்வி குடும்பத்தில் ஒரு விவாதத்தை இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கலாம். இந்த விஷயத்தில் உணர்ச்சிகளும் கலந்து இருப்பதால் பிரச்சனை மேலும் ஒரு சிக்கலானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை இல்லாமல் போன ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மகரம் ராசிக்காரங்க தொழிலில் முன்னேற கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபராகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகும் ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்ட உணர்வை அனுபவித்திருக்கலாம். வேலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்ற குற்றச்சாட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தொழில் வெற்றிக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் இடையில் சமநிலை இல்லாமல் போனதால் மட்டுமே மன அழுத்தங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டு அது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் பிரச்சனைகள்ல ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி என்பது கால புருஷனுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை குறிப்பதால் உங்களது முதல் கவனம் எப்போதும் வேலையின் மீதே இருக்க வேண்டும். லக்னாதிபதி சனி 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் அடையும் போதோ உங்களது உத்தியோக சுமைகளும் தொழிலில் அழுத்தங்களும் சுமைகளும் தொழில் அழுத்தங்களும் மிக கடுமையாகவே உயர்ந்துவிடும். இதனால் நீங்கள் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது பார்த்தாலும் வேலை, நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு உங்கள் மீது இருக்கும். அதனால புதிதாக திருமணமானால் கூட முடிந்த அளவுக்கு வாழ்க்கை துணையிடம் கொஞ்ச நேரம் கூட சரியாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்களும் இதனை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அதை சரி செய்ய முயல விடாது. இதனாலேயே நீங்கள் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமலே போய்விட்டது. இப்போதும் வேலை என்று ஓடுகிறீர்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்ற துணையின் புகார்கள் உங்களுடைய காதுகளை துளைத்து கொண்டே தான் இருக்கும். வீட்டிற்கு வந்தாலும் ஆபீஸ் வேலைகளை நினைத்து கொண்டிருப்பது அல்லது கோபத்தை குடும்பத்தினரிடம் காட்டுவது உறவுகளை மேலும் விரிசல் அடைய செய்யும். தொழில் வளர்ச்சியடைய காப்பாற்ற நினைக்கும் போராட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதியானது தியாகம் செய்யப்படும் ஒரு நேரம் மீதும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதனையும் நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வதே உங்களுக்கு மிகவும் நல்லது.
மகரம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சி சாதகமான முடியும் ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. காரிய அனுகூலம் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எது நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், மனதிற்குள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். உங்களுடைய தந்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை இப்படியாவது தவிர்த்துவிட்டு முடிந்த அளவுக்கு ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்வதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்காலத்துல நன்மைகளை தேடி கொடுக்கும். பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் தானாகவே ஏற்பட்டு அது தானாகவே நீங்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிக்கும். அதே போல தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மகரம் ராசி என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை குறிப்பதால் உங்களது ஒட்டுமொத்த நிம்மதியும் உங்களது தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தே அமைந்திருக்கும். தற்போது ஜீவனஸ்தான அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் பலம் பெற்று சுப அந்தரங்கங்களை நடத்தும் போது தொழிலில் நீங்கள் நினைத்து பார்க்காத பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து கிளைகளை விரிவுபடுத்தும் ஒரு யோகம் இப்பொழுது உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய இடமாற்றமும் மேலதிகாரிகளின் முழுமையான பாராட்டுகளும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் உங்களது ஆலோசனைகளை வேத வாக்காக ஏற்று விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களது தனித்திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கௌரவமும் தொழில் வட்டாரத்தில் ஒரு நிலைநாட்டமும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய வருமானம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் சுபத்துவம் அடையும் போதும் தனக்காரகனான குருவின் அருட்பார்வை வாக்கு மற்றும் தனஸ்தானத்தில் பதியும் போதும் உங்களுக்கு தற்போதைய வருமானத்தை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களது உத்தியோக சம்பளத்தை தாண்டி பகுதி நேர தொழில்களும் கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் வழியிலான செயல்பாடுகள் மூலம் பணவரவு இப்பொழுது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சின்ன சின்ன முதலீட்டுகள் அல்லது பங்குகள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்களது அறிவு திறனையும் உழைப்பையும் முதலீடாக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு புதிய முயற்சியும் தங்கும் தடையுமின்றி பணத்தை ஈட்டித்தரும் என்பதால் உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார அந்தஸ்தும் சமூகத்தில் இப்பொழுது உயர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நல்லதையும் நல்ல ஒரு நிகழ்வுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நீங்கள் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எது நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், மனதிற்குள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். உங்களுடைய தந்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை இப்படியாவது தவிர்த்துவிட்டு முடிந்த அளவுக்கு ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்வதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்காலத்துல நன்மைகளை தேடி கொடுக்கும். பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் தானாகவே ஏற்பட்டு அது தானாகவே நீங்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யவும் ஆரம்பிக்கும். அதே போல தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மகரம் ராசி என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை குறிப்பதால்
உங்களது ஒட்டுமொத்த நிம்மதியும் உங்களது தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தே அமைந்திருக்கும். தற்போது ஜீவனஸ்தான அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் பலம் பெற்று சுப அந்தரங்கங்களை நடத்தும் போது தொழிலில் நீங்கள் நினைத்து பார்க்காத பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து கிளைகளை விரிவுபடுத்தும் ஒரு யோகம் இப்பொழுது உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய இடமாற்றமும் மேலதிகாரிகளின் முழுமையான பாராட்டுகளும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் உங்களது ஆலோசனைகளை வேத வாக்காக ஏற்று விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களது தனித்திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கௌரவமும் தொழில் வட்டாரத்தில் ஒரு நிலைநாட்டமும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. புதிய வருமானம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் சுபத்துவம் அடையும் போதும் தனக்காரகனான குருவின் அருட்பார்வை வாக்கு மற்றும் தனஸ்தானத்தில் பதியும் போதும் உங்களுக்கு தற்போதைய வருமானத்தை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களது உத்தியோக சம்பளத்தை தாண்டி பகுதி நேர தொழில்களும் கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் வழியிலான செயல்பாடுகள் மூலம் பணவரவு இப்பொழுது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சின்ன சின்ன முதலீட்டுகள் அல்லது பங்குகள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்களது அறிவு திறனையும் உழைப்பையும் முதலீடாக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு புதிய முயற்சியும் தங்கும் தடையுமின்றி பணத்தை ஈட்டித்தரும் என்பதால் உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார அந்தஸ்தும் சமூகத்தில் இப்பொழுது உயர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த